சங்கீதம் அதிகாரம் 50. வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்குமுள்ள பூமியைக் கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். நம்முடைய தேவன் வருவார், மௌனமாயிரார். அவருக்கு முன் அக்கினி பட்சிக்கும், அவரை சுற்றிலும் மகா புசல் கொந்தளிப்பாயிருக்கும். அவர் தம்முடைய ஜனத்தை நியாயந்திற்கு உயர இருக்கும் வானங்களையும் பூமியையும் கூப்பிடுவார். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். வானங்கள் அவருடைய நீதியை அறிவிக்கும். தேவனே நியாயாதிபதி. என் ஜனமே, கேள், நான் பேசுவேன். இஸ்ரவேலே, உனக்கு விரோதமாய் சாட்சியிடுவேன். நானே தேவன், உன் தேவனாயிருக்கிறேன். உன் பலிகளினிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். உன் தகன பலிகள் எப்போதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. உன் வீட்டிலிருந்து காளைகளையும் உன் தொழுவங்களிலிருந்து ஆட்டுக்கடாக்களையும் நான் வாங்கிக் கொள்வதில்லை. சகல காட்டு ஜீவன்களும் பர்வதங்களில் ஆயிரமாயிரமாய் திரிகிற மிருகங்களும் என்னுடையவைகள். மலைகளில் உள்ள பறவைகளையெல்லாம் அறிவேன். வெளியில் நடமாடுகிறவைகளெல்லாம் என்னுடையவைகள். நான் பசியாயிருந்தால் உனக்குச் சொல்லேன், பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டுக்கடாக்களின் இரத்தம் குடிப்பேனோ? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கிக் கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். தேவன் துன்மார்க்கனை நோக்கி, நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயமுண்டு? சிக்ஷையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்குப் பின்னாக எறிந்து போடுகிறாய். நீ திருடனைக் காணும்போது அவனோடு ஒருமித்துப் போகிறாய். விபசாரரோடும் உனக்குப் பங்குண்டு. உன் வாயை பொல்லாப்புக்குத் திறக்கிறாய். உன் நாவு சற்பனையைப் பிணைக்கிறது. நீ உட்கார்ந்து உன் சகோதரனுக்கு விரோதமாய்ப் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு உண்டாக்குகிறாய். இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாயிருந்தேன். உன்னைப்போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன். தேவனை மறைக்கிறவர்களே, இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் நான் உங்களை பீறிப் போடுவேன். ஒருவரும் உங்களை விடுவிப்பதில்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய இரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் நமக்கு தேவனின் மாட்சிமையையும் அவர் மீது நாம் வைக்கும் உண்மையான பக்தியையும் கூறுகிறது. அவர் வெறும் பலிகள் இடுவதை ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் விரும்புவது உண்மையான இருதயம் மற்றும் நன்றி கூறும் வாழ்க்கைதான். பல நேரங்களில் நாம் தேவனிடம் பல வாக்குறுதிகள் சொல்லி மறந்து விடுகிறோம். அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழாமல் பலிகளை மட்டும் செலுத்துகிறோம். இந்த பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. அப்படிப்பட்ட தேவனை நாம் முழு மனதுடன் துதித்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்து அவருக்கு நன்றி பலிகளை செலுத்துவோம். இதிலேதான் தேவன் பிரியமாயிருக்கிறார். நம்முடைய ஆபத்து காலத்திலும் நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவரை நோக்கி கூப்பிட்டால் நம்மை நிச்சயமாக விடுவிப்பார். ஆமேன்.